வாக்கு சதவீதம் எப்ப உயரும்னா நடுநிலைவாதிகளை ஈர்க்கணும். நீங்க சில தொகுதிகளில் டிவிக்கு பணம் கொடுக்காத தொகுதிகளில் ஓட்டு சதவீதம் கூடுது. சீமான் போன்ற பெரிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அங்க தாவேகா சாப்பிட பிரபு போன்றவர் நிக்கிறாங்க. மக்கள் சில நேரங்களில் குழப்ப நிலைக்கு போயிறாங்க. யாருக்கு ஓட்டு போட? நீங்க ஒரு தொகுதியில ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருந்தாருன்னா அவருக்கு ஓட்டு போடணும்னு சூழல் வரலாம். அப்ப மக்களுக்கு நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர்களா இருக்கிறப்பையும் ஒரு குழப்பம் தேக்கம் வருது. அப்ப யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகுது, யாருக்கு போடுற அப்படின்னு தோணுது. நீங்க எல்லா கணக்கையும் மூடி கணக்கில் எழுதிட முடியல. இப்ப பெருமத்துல ஊருக்குள்ள பூந்து பட்டியல் சமூக கிராமத்துக்குள்ள 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்துல தமிழ்நாடு versus டெல்லி என்ன பேச முடியும்? அவன் தமிழ்நாட்டுக்கே எதிராக நிற்கிறான். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அவன் அங்கேயே நம்பிக்கை வந்திருக்கு. விஜயனுடைய அரசியல் வருகை வந்திருக்கு. மாற்றம் வருதுன்னா மக்கள் ஓட்டு போடவே தயங்குறாங்களே. அந்த சூழலையும் இருக்கு. இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய இழுக்கு. அப்புறம் ஏன் பெருமத்துல எதிர்ப்பறை மூன்று அணியா பிரிஞ்சிருக்காங்க. அது ஆளுங்கட்சி சாதகமா இருக்கு. நல்ல கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். இல்ல இந்த முறை நான் நம்புகிறது 100% தொங்கு சட்டசபைதான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2019 திமுகவோட வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி. இந்த மூன்றுக்கும் அடிநாதமா என்ன உள்வாங்கிக்கும்? இந்த மூணு எதனுடைய வெற்றின்னு பார்க்கணும். பாஜக எதிர்ப்புல கிடைத்த வெற்றி. நீங்க திமுக வரணும்னு போட்டாங்களா, பாஜக வந்துடக்கூடாதுன்னு போட்டாங்க? நான் அந்த ஆட்டத்துல சீமான சேர்க்கல, அந்த ஆட்டத்துல அண்ணா திமுகவை சேர்க்கல, அந்த ஆட்டத்துல விஜயை சேர்த்துக்கிறேங்க. திமுக வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு மதச்சார்பின்மை ஓட்டு. அந்த மதச்சார்பின்மை ஓட்டு 2 கூறுகளை உடையுதுங்க. கணிப்பு சரியாக இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது தொங்கு சட்டசபை. அண்ணா திமுகவும் திமுகவும் ஒரு 10 சீட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவார்கள். தாவேகா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே வரலாறு படைச்சிருக்கு வாக்குப்பதிவு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது எதை உணர்த்துது? இல்ல, இதுல மெயின் புள்ளி வந்து எஸ்ஐஆர் தான். நீங்க எஸ்ஐஆருக்கு பின்பு, அதாவது வாக்காளர் வரைவு பட்டியல் திருத்தத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட தகுதியற்ற வாக்காளர்கள், டபுள் என்ட்ரி இருந்தவங்க, இறந்து போனவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு அதனுடைய தாக்கம் தான் இதுல 80% நான் பாக்குறேன் முதல் கட்டமா. 2வது இளைஞர்களுடைய எழுச்சி. இளைஞர்கள்ல அதிகமான பேருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. கடந்த காலங்களை விட இந்த முறை அதிகமாக இருந்தது. ஒரு தரவு சொல்றாங்க, 1,80,000 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சொந்த ஊர்ல போய் ஓட்டு போடுறதுக்காக அப்படின்னு பாக்குறோம். இன்னொன்று, நீங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பாருங்களேன், கடந்த காலங்கள்ல இல்ல, ஆட்சியரை முற்றுகையிடுறாங்க. எங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு பஸ் இல்ல, ஊருக்கு போகணும், போதிய பேருந்து வசதி இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புதிய வகையான எழுச்சி தான். பட் அந்த வாக்கு சதவீதத்துல 10% மேல உயர்ந்திருக்கிறது என்பது எஸ்ஐஆரால் ஏற்பட்ட மாற்றம் தான் நான் பாக்குறேன். பட் இளைஞர்கள் கிட்ட ஒரு மிதமிஞ்சின ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வம் எல்லாம் சேர்த்துதான். நீங்க வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா கடந்த முறையை விட ஒரு 20 லட்சத்துக்கும் ஒரு 25 லட்சத்துக்கும் இடைப்பட்டதுலதான் எண்ணிக்கையில கூடி இருக்கு. ஆனா சதவீதமாக 30 லட்சம் சதவீதமாக. ஆமா, நீங்க சதவீதமாக பாத்தீங்கன்னா அது ரொம்ப மிகுதியாக தெரிகிறது. சோ அந்த அடிப்படையில நம்ம இது எஸ்ஐஆருக்கு முதல்ல இதற்கான காரணம் என்பது எஸ்ஐஆர் வைக்கலாம். 2வது புதிய கட்சிகளுடைய வருகை, அது இளைஞர்களை ஏற்படுத்திய தாக்கம். ஏன்னா இந்த தேர்தலில் வாக்களிப்பதுல 18 முதல் 19 வயது வரையில் வாக்களிப்பவர்கள் மட்டுமே 14 லட்சம் பேர். அது முந்தைய தேர்தலோடு ஒப்பிடுகிற வகையில் 34% அதிகம். அது மட்டும் இல்லாம 18 முதல் 39 வயது வரை வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையில 2.25 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அப்ப அதெல்லாம் சேர்த்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் உள்வாங்கிக்கிறேன். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு 20 லட்சத்துக்கும் அதிகமாக கூடுதல் வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சராசரியா 10,000 ஓட்டு கூட அப்படிங்கிற அளவுல மதிப்பீடு செய்யலாம். அப்ப நீங்க அதுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்த்தக்கூடிய வாக்குகள். அந்த வாக்குகள் இந்த முறை அதிகமான அளவிற்கு விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். வாக்குப்பதிவுல கூட கொங்கு மண்டலம் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதே போல தென் மாவட்டங்கள் குறைவான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா கொங்கு மாவட்டத்துல, கரூர் மாவட்டத்துல அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 92% நடந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அது பணம் மேஜர் ரோல் பண்ணுது. ஆனா இதை அதிமுக கோட்டை திமுக கோட்டைலாம் பார்க்கல, பணம் மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. நீங்க அந்த கரூர் சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு கட்சி 3000 கொடுத்திருக்காங்க, இன்னொரு கட்சி 6000 கொடுத்திருக்காங்க. இரவோடு இரவாக மூக்குத்திகள்லாம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளி காசு கொடுத்திருக்காங்க ஒரு கட்சி 5000 ரூபாய் மதிப்புல ஒரு சிறிய கிராம இடையளவு கொண்டு தங்க காசு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தினமலர்ல ரிப்போர்ட் ஆயிருக்காது கரூர்ல எந்த அளவிற்கான ஒரு பணப்புழக்கம் இருந்ததுங்கிறது தினமலர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. நான் 2 புள்ளியை தொடர்ந்து பார்க்கிறேன். ஒன்று கரூர்ல உச்சபட்ச வாக்குத்தொகை, இன்னொன்னு தமிழ்நாட்டிலே கடைசி வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிள்ளியூர் தொகுதி. கிள்ளியூர்ல ஏன் குறைவா இருந்துச்சுன்னா அங்க மீனவர்கள் அதிகம் இருக்காங்க. 68,000 ஓட்டு மீனவர்கள் இருக்காங்க.
மீனவர்கள்ல பலரும் கடல் தொழிலுக்கு போயிருக்காங்க, கரை திரும்பல. அவர்களுடைய வாக்களிக்கும் கலாச்சாரம் என்பது 2 கடற்கரையும் இங்க இருக்கு. கிழக்கு கடற்கரையும் இருக்கு, மேற்கு கடற்கரையும் இருக்கு. அப்ப மீன்பிடி தொழில்ல தடைக்காலம் இருந்தாலும் கூட இன்னொரு கடல்ல அனுமதி இருக்கு. சோ அப்ப இங்க சென்றிருக்கவர்களுடைய எண்ணிக்கை வாக்கு சதவீதமாக இருக்கிறத பாக்குறேன். நீங்க பணமும் ஒரு காரணம். நீங்க வாக்கு சதவீதம் கூடுதுன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விழிப்புணர்வு, எஸ்ஐஆர், புதிய அரசியல் கட்சிகளுடைய வருகை, இந்த 3ஐ நம்ம பேசினாலும் கூட நம்ம மறைத்தாலும் சொல்லாமல் மறுத்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் பணம். பணம் இந்த தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துச்சு. இதை நம்ம வந்து மறுக்க முடியாது யாருமே. தேர்தல் ஆணையமே 543 கோடி பறிமுதல் பண்ணாங்களே. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரப்படியே 543 கோடி பறிமுதல் பண்ணிருக்காங்க. 100ல் 1 பங்கு பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் மதிப்புல பணம் மக்களுக்கு ஏற்கனவே போயிருச்சு. அதுதான் உண்மை. அதனுடைய அடிப்படையிலும் வாக்கு சதவீதம் கூடிருக்கு. மக்களுக்கு ஒரு எப்படி சொல்ல, பணம் வாங்கிட்டோம் ஓட்டு போடணும்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. சோ அந்த அடிப்படையிலும் வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு நான் பாக்குறேன். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிகமான வாக்கு சதவீதம் மக்கள் ஓட்டு போடாத காரணம் எதாவது சார் பாக்குறீங்க? குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரத்துல வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு, சிவகங்கையில வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு, திருநெல்வேலியில வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு. இல்ல அது போன்ற பகுதிகளில் அதுதான் நான் சொல்றேன். கடந்த காலங்கள்ல வந்து இந்த முறையும் இங்கு பணம் பாய்ச்சப்பட்டதுதான். நீங்க அது ராதாபுரம் சபாநாயகர் தொகுதியாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியெல்லாம் டிவிக்கே வர காசு கொடுத்தாங்க. நான் களத்துல வந்த தகவலை தான் சொல்றேன். திமுகவும் கொடுத்தாங்க, அதிமுகவும் கொடுத்தாங்க, டிவிக்கே வரையும் கொடுத்தாங்க. ஆன பிறகு அங்கெல்லாம் வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது மக்கள் மத்தியில் நீங்க 2 பேர் பணம் கொடுக்குறப்ப பணம் கொடுக்காதவர் கூட ஓட்டு போடலாம் நடுநிலைவாதிகளுக்கு தோணும். நடுநிலைவாதிகளை ஈர்க்கணும்ல. ஒரு தேர்தல் என்பது வாக்கு சதவீதம் எப்போ உயரும்னா நடுநிலைவாதிகளை ஈர்க்கணும். நீங்க சில தொகுதிகளில் டிவிக்கு பணம் கொடுக்காத தொகுதிகளில் ஓட்டு சதவீதம் கூடுது. திமுக பணம் கொடுத்த தொகுதிகளில் அதிமுக கொடுக்க தவறின தொகுதிகளையும் கூடுது. நீங்க அந்த அனலைஸ் அதில் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பேரும் பணம் கொடுக்குறப்ப மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்கிற இடம். யாருக்கு ஓட்டு போட்டு என்ன போகுது, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, அதுல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலியெல்லாம் குறைந்தக்கூடிய காரணம் அதுதான் நான் பாக்குறேன். சிவகங்கை இன்னொன்று, சீமான் களத்தில் இருக்காரு. முக்கியமான வேட்பாளர் காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான்லாம் நிற்கிறார். சீமான் போன்ற பெரிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அங்க தாவேகா சார்பில் பிரபு போன்றவர் நிற்கிறாங்க. அமமுக நிற்கிது, தேர்வோகி பாண்டி நிற்கிறார். மாங்குடியும் வலுவான வேட்பாளர். மக்கள் சில நேரங்களில் குழப்ப நிலைக்கு போயிடுறாங்க. யாருக்கு ஓட்டு போட எல்லாருமே ஓரளவு வலுவான வேட்பாளர்களா இருக்காங்க. நம்ம போட்டு என்ன முடிவு வரப்போகுது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க ஒரு தொகுதியில ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருந்தாருன்னா அவருக்கு ஓட்டு போடணும்னு சூழல் வரலாம். சோசியல் மீடியா வழியா பிரபு பிரபலமாகிறாரு. மக்கள்கிட்ட கருத்தியல் ரீதியா சீமான் பிரபலமாகிறாரு. அமமுக அதிமுக ஜாதி பலத்தால கூட்டணி பலத்தால தேர்வோகி பாண்டி பிரபலசக்தியா இருக்காரு. மாங்குடி தொட்ட தொகுதியில ஜெயிக்கிற அடிப்படையில் காங்கிரஸ் சொல்லுவாருக்கு. அப்ப மக்களுக்கு நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர்களா இருக்கிறப்பையும் ஒரு குழப்பம் தேக்கம் வருது. அப்ப யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகுது, யாருக்கு போய் போடுற அப்படின்னு தோணுது. பணம் ஆதிக்கம் சொல்றது எல்லாருடைய தாக்கமா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். சரி, இந்த தேர்தல்ல பல கிராமங்கள்ல வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நாங்குநேரியில கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இரட்டை கொலை நடந்தது. அந்த கிராமத்திலையும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி கந்தரகோட்டை தொகுதியிலையும் மக்கள் ஒரு கிராமத்துல புறக்கணிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது வந்து அரசு இயந்திரத்தின் தோல்வின்னு நான் பாக்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக ஆட்சியர்கள் தான் இருக்காங்க. ஒரு ஊர்ல தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்கன்னா குறைந்தபட்சம் அதை ஸ்மெல் பண்றதும் ஒரு வாரத்துக்கு முன்பு 10 நாட்களுக்கு முன்பு எஸ்பிசிஐடிஸ் வந்து அதை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். நீங்க அவங்க சொல்லியிருக்கணும், இந்த ஊர்ல ஓட்டு போட மாட்டாங்க, அப்படி ஒரு பேச்சு இருக்கு, அப்படி ஒரு டாக் இருக்குன்னு இருக்கணும். அங்க ஆட்சியர் நேரடியாக சென்றிருக்கணும். தேர்தல் தேதிக்கு முன்பாகவே அவர்கள் சென்றிருந்து ஒரு சமரச புள்ளியை எட்ட வைத்திருக்க வேண்டும். ஜனநாயகத்தினுடைய தோல்வி, அரசியந்திரத்தினுடைய தோல்வி. நீங்க எல்லா கணக்கையும் மூடி கணக்கில் எழுதிட முடியல. இப்ப பெருமத்துல ஊருக்குள்ள புகுந்து பட்டியல் சமூக கிராமத்துக்குள்ள 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்துல தமிழ்நாடு versus டெல்லி என்ன பேச முடியும்? அவன் தமிழ்நாட்டுக்கே எதிராக நிற்கிறான். நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அவன் அங்கேயே நம்பிக்கை வந்திருக்கிறான். சோ இது வந்து முழுக்க முழுக்க அரசியந்திரத்தினுடைய தோல்வி. நமக்கு இந்த அரசு என்பது கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் காபந்தாகிறது. அதற்கு முன்பு வரை நமக்கு முதல்வர் தான் ஸ்டாலின் அவர்கள் தான். அவன் நீங்க கிட்டத்தட்ட அவர்கள்ட்ட சமரசம் பேச வேண்டிய இடத்துல மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருடைய தோல்வி இது. மக்கள் மன்றத்துல தேர்தலில் பணநாயகம் போல வச்சது, விஜயனுடைய அரசியல் வருகை வந்திருக்கு, மாற்றம் வருதுன்னா மக்கள் ஓட்டு போடவே தயங்குறாங்களே, அந்த சூழலையும் இருக்கு. இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய இழுக்கு. அந்த மக்கள் புறக்கணித்ததும் தவறு, அவர்களை புறக்கணிக்கிற அளவுக்கான காலச்சூழலை அனுமதித்ததும் தேர்தல் நடத்தும் அலுவலரின் தவறு. நம்ம அவர் மேலதான் சொல்ல முடியும். மாவட்ட ஆட்சியருடைய தவறு தான். அவர் வந்து அதை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்களா, தகவல் முன்கூட்டியே தெரிஞ்சு களத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். சரி, காலையில 7 மணிக்கு ஓட்டு போட வரணும், 9 மணி வரை வரல, 10 மணி வரை வரல, 11 மணி வரை வரல, நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் போயிருக்கணும். தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், எதுவுமே செய்யல. அப்படி ஒருவேளை பேசி பேச்சுவார்த்தை தோல்வி என்றாலும் கூட அந்த தோல்வி தேர்தல் ஆணையத்தின் தோல்வி தான். இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து அதிகமான வாக்குகள் பதிவாயிருச்சு சட்டமன்ற தேர்தலில். அப்போ வந்து
ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைகள் அதிகமா இருந்துச்சு. அதனால எதிர்க்கட்சியான அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த முறை அதிகமான வாக்கு பதிவாயிருக்கு. இது எது சார் உணர்த்துது? இல்ல, இந்த முறை நான் நம்புகிறது 100% தொங்கு சட்டசபைதான். நீங்க விஜய் ஸ்பாய்லர் அப்படின்னு நம்ம பல நாட்கள் பேசியிருக்கோம். விஜய் ஒரு பெரிய ஸ்பாய்லர்னு பேசிருவாங்க. களத்துக்கு போயிருந்தேன் நேத்தெல்லாம். கிட்டத்தட்ட காலை முதல் மதியம் வரை தொலைக்காட்சி விவாதங்கள் இருந்தாலும் கூட, மதியத்துக்கு மேல நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா களத்தை பார்க்காம பேசிடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வோட களத்துக்கு போயிருந்தேன். திமுகவோட கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறார். அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியில விஜய் கை வைக்கிறார். சோ உங்களுக்கு முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். சில தொகுதிகள் விஜய்க்கு கூட சாதகமாக அமையலாம். அதனால ஒரு தொங்கு சட்டசபை தான் உறுதியாக அமையும் நான் பாக்குறேன். எத்தனை முனை போட்டியாவும் இருக்கட்டும் ப்ரோ. நீங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் தெள்ள தெளிவாக சொல்றேன். 2026 தேர்தல் என்பது இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம், இந்த கட்சிக்கு இத்தனை சதவீதம், எல்லா தரவுகளையும் உடைக்கக்கூடிய தேர்தல். ஏன்னா ஒரு மெயின் ஃபோர்ஸா விஜய் வந்து இதற்கு முன்பு வராத ஒரு காட்சி. அவங்க சொன்னாங்க தொடர்ச்சியா 67, 77க்கு பிறகு மாற்றம்னு. அந்த மாற்றம் சாத்தியம் இல்லை. ஆனா 67, 77 போல ஏதோ ஒரு அதிர்வை தமிழக அரசியல் களம் 26ல பார்க்க போயிருது. அதனால யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. ஆட்சிக்கு ஆதரவலை இல்லை, ஆட்சிக்கு எதிர்ப்பலையும் இல்லை. ஆட்சிக்கு ஆதரவலையும் இல்லை, எதிர்ப்பலை எப்படி இல்லையோ அப்படி ஆதரவலையும் இல்லை. எதிர்ப்பலை இல்லவே இல்லையானா எதிர்ப்பலை இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருக்கு. அப்புறம் ஏன் கந்தரவக்கோட்டையில புறக்கணிக்கிறாங்க? அப்புறம் ஏன் பெருமளவுல எதிர்ப்பலை மூன்றடியா பிரிஞ்சிருக்காங்க. அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கு. நல்ல கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். நீங்க எதிர்ப்புகளை மூன்றாக பிரியுதுன்னு வச்சிருக்கோம். திமுக மீதான எதிர்ப்பலை, இதுதான் பலரும் பேசக்கூடிய கோணம். திமுக மீதான எதிர்ப்பலை 3 கோணங்களாக பிரியுது. அதை அப்படியே ஒதுக்கிடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2019 திமுகவோட வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட வெற்றி. இந்த 3க்கும் அடிநாதமா என்ன உள்வாங்கிக்கும்? இந்த 3 எதனுடைய வெற்றின்னு பார்க்கணும். பாஜக எதிர்ப்புல கிடைத்த வெற்றி. நீங்க திமுக வரணும்னு போட்டாங்களா, பாஜக வந்துடக்கூடாதுன்னு போட்டாங்களா? நீங்க 24 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் உதயசூரியனை ஆதரித்த வாக்கு காரணம் ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆயிடுவார்னு போட்டோமா, அல்லது ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார் நம்பினாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? மோடி வேண்டான்னு போட்டாங்க. 21 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் என்ன? பாஜக அடிமையாக அதிமுகவை மாற்றிவிட்டது. அதை ஒதுக்கிறது. 2019 பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவும் பாஜகவும் ஒரு அணியில இருக்காங்க. திமுக ரொம்ப எளிதாக பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் பேசுகிறாங்க. இந்த தேர்தலுக்கு வாங்க. ஸ்டாலின் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நம்பினார், மக்கள் நம்புறாங்கன்னு நம்பியிருந்தா ஏன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் ப்ரோக்ராம்? ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி? ஏன்? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் 3 கூறுகளா பிரியுதுங்கிறீங்க. நான் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் 3 கூறுகளா பிரியுது. திமுக இயல்பாக ஒரு ஓட்டு வங்கி திரட்டி வச்சிருக்காங்கல்ல, பாஜக எதிர்ப்பு, அது 2 கூறா உடையுதுங்க. நான் அந்த ஆட்டத்துல சீமானை சேர்க்கல, அந்த ஆட்டத்துல அதிமுகவை சேர்க்கல, அந்த ஆட்டத்துல விஜயை சேர்த்துக்கிறேங்க. நீங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு பெரிதாக மாறல. இஸ்லாமியர் இளைஞர்கள் வேண்டுமானால் மாற்றி போட்டிருப்பாங்க. இஸ்லாமியர்கள் ஜமாத் அமைப்புகள்ல இருந்து திமுக ஓட்டு திமுக தான் போச்சு. கிறிஸ்தவ சிறுபான்மையினர்கள் கடந்த தேர்தல்கள்ல திமுகவை நேரடியாக ஆதரித்தவர்கள் இந்த முறை ஆயர் பேரவையிலிருந்து ஒரு நோட்டீஸை கூட கொடுக்க முடியல. உள்ள விஜய் கட்சியினர் எதிர்க்கிறாங்க. நான் அதை தான் சொல்றேன். திமுக வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் 3 கூறுகளாக உடையுது. அதுல சந்தேகம் இல்லை. அதிமுக, விஜய், சீமான். பட் திமுக வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு மதச்சார்பின்மை ஓட்டு. அந்த மதச்சார்பின்மை ஓட்டு 2 கூறுகளா உடையுதுங்க. நீங்க 3 கூறுகளா உடைக்கக்கூடியவங்க ஏற்படக்கூடிய அந்த வலிமையை விட 2 கூறுகளாக அதை உடைப்பவர்களுடைய வலிமை வீரியமா இருக்கு. நீங்க மதச்சார்பற்ற கொள்கை அப்படிங்கக்கூடிய ஓட் பேங்க். இன்னொரு கோணம் வரேன், இளைஞர்கள் ஓட்டு. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஓட்டு பிரதானம். இந்த தேர்தல் முடிவு நமக்கு அதை காட்ட போகுது. 2,25,00,000 வாக்காளர்கள் 38 வயசுக்குள்ள இருக்காங்க. இன்னொரு கோணம் இருக்கு, இளைஞர்கள் 14 லட்சம் பேர் வாக்களிக்க போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய, அதாவது 18 முதல் 19 வயது வரை இந்த இளைஞர்கள் அதிமுகவை எங்க ஈர்க்கப்பட்டாங்க? எடப்பாடியுடைய ஆளுமையை பார்த்து வியந்து எல்லாரும் ரெட்டையிலைக்கு போட புறப்பட்டவங்களா? இளைஞர்கள் கூட்டத்தை நான் கேட்கிறேன். ஜெயலலிதா சாகும் போது 10 வயதாக இருந்த மாணவன் இன்னைக்கு 18 வயது வாக்காளர். இந்த 8 வருஷத்துல அவன் அதிமுகன்னு தெரிஞ்சா ஓபிஎஸ் சண்டை, டிடிவி தனியா நிக்கிறது, சசிகலா தனி கட்சி ஆள் விட்டுருக்காங்க, இவ்வளவு குழப்பங்கள், இடர்கள், பிரச்சனைகள், வேதனைகள், 10 தோல்வி பழனிசாமி விமர்சனம், 10 தோல்வி. இதுல எங்க அவன் இளைஞர் ஈர்க்கப்பட்டிருப்பான்? விஜயகாந்த் வந்த போது அதிமுகல இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தொடங்கப்பட்டுச்சு. இப்ப விஜய் வந்த உடனே என்ன சுதாகரிச்சாங்க? அப்ப அந்த இளைஞர்கள் ஓட்டு ஒருவேளை விஜய் என்கிற சக்தி வரலைன்னா 2 பேருக்கு தானே போயிருக்கும்.
ஒன்னு சீமான், இன்னொன்னு திமுக. திமுக ஏன் போயிருக்கோம் அதுவும் நான் சொல்றேன். திமுக இளைஞரணி மாநாடு விருதுநகர் நடத்துறாங்க, 2 லட்சம் பேர் வர்றாங்க. திமுக அறிவு திருவிழா நடத்துது. இளைஞரணியில பாசறை பக்கம் போடுறாங்க முரசொலியில. உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநில செயலாளராக இருக்காரு. அந்த இளைஞர்கள் ஓட்ட அப்படியே விஜய் கொண்டு போறாரு. இன்னொரு கோணம் வர பெண்கள் ஓட்டு. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் ஜெயலலிதா அவர்கள் வசம் இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அந்த அதிமுக கொஞ்சம் தக்க வைத்திருந்தது. 21 21 தேர்தலுக்கு பின்பு மகளிருக்கு கொடுத்த 1000 ரூபாயால அந்த ஓட்டை அப்படியே திமுக பக்கம் மேஜரா ஷிஃப்ட் ஆயிருச்சு. கருணாநிதி அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. அதுவும் ஒரு காரணம். அப்படி ஷிஃப்ட் ஆயிருந்த ஓட்டை, பெண்கள் ஓட்டை அதிமுக திரும்பி பறிக்கல. ஆனா திமுக கிட்ட இருந்து விஜய் எடுக்கிறாரு. நான் அதுதான் சொல்றேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் 3 கூறுகளாக பிரியுது. ஆனா திமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி 2 கூறுகளா உடையுது. திமுகவும் எடுக்குது, அதிமுக எடுக்கல, விஜய் எடுக்கிறார். சோ இது 3 முனை போட்டி தான். களத்தை போய் பார்த்தவரை களம் 3 முனை போட்டியாக மாறிவிட்டது. நம்ம பல தொகுதிகளில் விஜய் உதாசீனமாக பார்த்தோம். அந்த தொகுதிகள் எல்லாம் விஜய் கோல் வச்சுக்கிறார். வாணியம்பாடிங்க உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த டிவி பார்த்திருப்பீங்க. வாணியம்பாடியில திமுகவினருக்கு தாவேகவினருக்கு சண்டை நடக்குது. அந்த இடத்துல பிஜேபியோட ரோல் என்ன போச்சு? அதிமுகவோட ரோல் என்ன போச்சு? இப்ப களம் துறைமுகத்திலையும் பிரச்சனை நடந்துச்சு. ஆமா, நீங்க கிட்டத்தட்ட இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதியில போராட்டம் பண்றாங்க. அந்த அம்மா வெளியே வந்து போராட்டம் பண்றாங்க. வளர்மதி தொகுதியில அவருடைய கணவர் வெளியில இருந்து போராட்டம் பண்றாரு. திமுக அதிமுக தள்ளுமுள்ளு பாக்குற செய்திகளை விட திமுக தாவேக தள்ளுமுள்ளு பார்த்தோமே அதிகமா. அப்ப களம் வேற ஒண்ணு சொல்லுது. அதை நம்ம உணர மறுக்கிறோம். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது தொங்கு சட்டசபை. அதிமுகவும் திமுகவும் ஒரு 10 சீட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறுவார்கள். தாவேகா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு கழிச்சுக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணேன்னா சரியான தரவுகள் எனக்கு வரும்னு நான் நம்புறேன். இல்ல அதிமுக நம்ம அப்படி இளைஞர்கள் வாக்கி அதிமுக போலேன்னு சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா அவங்க பாரம்பரியமா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அதே மாதிரி அவங்க பல திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல செஞ்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு பல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. அது வாக்க வராதா? இல்ல, அததான் நான் சொல்றேன். நீங்க கடந்த 8 ஆண்டுகள்ல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான பிளே பண்ணணும்ல. திட்டங்களை மட்டும் வச்சு ஓட்டுனா ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு. தேர்தலை வேண்டாம. இங்க திட்டங்களுக்கு தான் வாக்குகள்னா கண்ண முன்னாடி சொல்லிடலாம் திமுக ஆட்சி தொடரும்னு. திட்டங்கள் யார் வந்தாலும் செய்யப்படக்கூடியது. மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க, இளைஞர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. நான் ஏன் சொல்றேங்க, எதிர் வீட்டு பையனுக்கு லேப்டாப் கிடைச்சது அரசு கிட்ட இருந்து. லேப்டாப்ல பின்னாடி தமிழ்நாடு வெல்லும்னு கூட ஸ்டாலின் படம் போட்டிருந்தாங்க. லேப்டாப் வாங்கிட்டு வந்து ஸ்கிரீனை ஓபன் பண்ணிட்டு முதல்ல ஸ்கிரீன்ல விஜய் போட்டோ வைக்கிறான் தம்பி. நீங்க இப்ப திட்டங்களுக்கான வாக்கு, இந்த ஜாதிய கணக்கு, மத கணக்கு, வாக்கு சதவீத கணக்கு, இது எல்லாம் இந்த தேர்தலில் காணாம போகுது. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இந்த தேர்தலோடு தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் முடிவுக்கு வருகிறது. ஏன்னா களத்துல எங்க மாவட்டத்துல 5 தொகுதிகளில் தாமரை போட்டிடுது. களத்தை போய் பாஜக நேரடியா போட்டிடுறாங்க கன்னியாகுமரியில. காங்கிரஸ். ஆமா, அந்த தொகுதிகளை போய் பாக்குறேன். கோர் பிஜேபி ஓட்டு விசலுக்கு. நீங்க ஏதோ ஒரு அதிசயம் நடந்து பாஜக கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் அவர்களுக்கான வாக்கு அரசியல் முடிவுக்கு வருதுங்கிறாங்க. ஏன்னா 3 முனை வலுவா இருக்கு. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், தோக்கலாம், தொகுதிகளை பொறுத்து மாறும். ஆனால் இந்த தேர்தலின் மையப்புள்ளி விஜய் தான். அவர் ஆட்சி அமைப்பாருனோ 50 சீட்டு ஜெயிச்சிருவார், 60 சீட்டு ஜெயிச்சிருவாரோ நான் சொல்லல. ஆனால் விஜயிடம் இருந்து திமுக அதிமுக பாடம் கற்பாரு. இந்த பணத்துக்கு ஓட்டு பணம் கொடுத்துருக்காங்க ப்ரோ. 2 கட்சியும் கொடுத்துருக்கு. திமுகவும் கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்கு. 3 கட்சியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கு. திருநெல்வேலியில டிவிக்கே கொடுத்துருக்கு. நான் அதையும் சேர்த்தா குற்றச்சாட்டு பண்றேன். ஆனா பரவாயில்ல கொடுக்கல. நீங்க திமுக அதிமுக இருந்து காசு வாங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், போய் பேசுறேன், யாருக்கு ஓட்டு போடுங்க? 2 பேரும் கொடுத்தாங்க. 2 பேரும் கொடுத்தனால விசிலுக்கு போட்டோங்கிறாங்க. இந்த முடிவு ஒரு அதிர்ச்சியை தரப்போகிறது 2 கட்சிகளுங்கிறதா என்னுடைய பார்வை. இல்ல, தொங்கு சட்டசபைன்றீங்க. 2006 போல கூட்டணி ஆட்சி தயவுல ஆட்சி அமைப்பாங்களா, இல்ல கூட்டணி ஆட்சி சேர்ந்துமே தொங்கு சட்டசபைன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது அது விஜய் எடுக்கிற ஓட்டு பிளவு திமுகவில் இருந்து அதிகம் பாதிக்குமா, அதிமுகவில் இருந்து அதிகம் பாதிக்குமா என்பதை பொறுத்துதான் அந்த முடிவுகள் வரும் நான் பாக்குறேன். நீங்க அவர் திமுக கூட்டணியையும் அதிமுகவுக்கு இணையாக உடைத்தாருன்னா விஜயே சில தொகுதிகள் ஜெயிப்பார். அவர் ஓட்டை எடுக்கிறார், தொகுதிக்கு 40,000 ஓட்டு எடுக்கிறார் என்பது என்னுடைய மதிப்பீடு. இப்ப 30,000க்கு மேல 40,000க்குள்ள எடுக்கிறார். சில தொகுதிகள் அது பிளே ஆகி கூடுதலா 20,000 ஓட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க போன மாதிரி தாங்க 1 லட்சம் ஓட்டு வேணும் ஜெயிக்கிறதுக்கு. இந்த முறை 1 லட்சம் ஓட்டுலாம் வேண்டாம். தொகுதியிலே 2 லட்சம் ஓட்டு தான் இருக்கு. அதிகபட்சம் 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு. இல்ல, 1 லட்சம் தொகுதிலாம் இருக்கு. 1 லட்சம் ஓட்டு கொண்ட தொகுதிலாம் இருக்கு. ஆமா, நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க 1.5 லட்சம் ஓட்டு ஆவரேஜா 2 லட்சம் ஓட்டே போடுங்க. பதிவாகிறது 1.5 லட்சம் ஓட்டு தான் பதிவாயிருக்கும். 3 முனை போட்டினா 60,000 ஓட்டு எடுத்தா ஜெயிச்சிருவாரு. 3 முனை போட்டி ரொம்ப க்ளோஸா வந்துச்சுன்னா
60,000 65,000 ஓட்டுல வெற்றி வந்துரும். அப்ப அந்த ஓட்டை விஜய் வாங்கிட்டாருன்னா சில தொகுதிகள்ல அப்படி வந்தா தொங்கு சட்டசபை கூட்டணி வந்தாலும் வராது. திமுக கூட்டணியா ஜெயித்தாலும். இன்னொன்னு சொல்றேன், திமுக கூட்டணியில விசிக காலியாக போகுது. அதிமுக கூட்டணியில பாமக போன்ற கட்சிகள் காலியாக போகுது. ஜாதிய கட்சிகள், மதத்தை முன்னிலைப்படுத்திய கட்சிகள் எல்லாம் காலியாக போகுது தேர்தல். திமுக, அதிமுக, தாவேக 3 தான் தங்க போகிறதுன்னு பாக்குறேன். அது எப்படி சார் விசிக காலியா வருது, பாமக கோர் ஓட் பேங்கா வச்சிருக்காங்க. 25 ஆண்டு 30 ஆண்டுகளா கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் விசிக அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. விசிக பாமக ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அவங்க அந்தந்த பகுதியில் அவங்க செல்வாக்கா இருக்காங்க. இல்ல அது அந்த இடம் தான். நம்ம இதுவரை கடந்த கால வரலாறு பேசுறோம்ல, நான் முதலே அதான் சொன்னேன். கோர் ஓட் பேங்க் எங்களோட சதவீதம் இது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம்ல, அந்த கணக்குகள்லாம் இந்த தேர்தலில் திருத்தி எழுதப்படுங்கிற. திமுக தன்னுடைய கோர் ஓட் பேங்க் இழக்கும், அதிமுக தன்னோட கோர் ஓட் பேங்க் இழக்கும். எல்லா கட்சிகளும் சிக்கலை சந்திக்க போறாங்கிறேன். நீங்க பட்டியல் விஜயகாந்த் வந்தப்ப இது இப்படிதான் சொன்னாங்க. விஜயகாந்த் வந்தப்ப முதல் தேர்தல் இப்படி நடந்துச்சு. ஆனா அடுத்தடுத்த தேர்தல்ல அந்த கட்சி நிரூபிச்சிட்டாங்கல்ல. இப்ப விசிக பாதிப்புன்னாங்க, விஜயகாந்த் பாமக பாதிப்புன்னாங்க. விஜயகாந்த் வந்தப்ப பாமக எதிர்த்து தான் வந்தாரு. விஜயகாந்த் வந்து முதல் தொகுதியில எங்க ஜெயித்தாரு? விஜயகாந்த் முதல் தேர்தலில் ஜெயித்த தொகுதி விருத்தாச்சலம், பாமகவுடைய கோட்டை. விஜயகாந்த் தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் வட மாவட்டத்துக்கு வந்து பார்க்கட்டும்னா அவர் விருத்தாச்சலத்துல போட்டிட்டு ஜெயிக்கிறார். நீங்க விஜயகாந்துக்கான இந்த நடிகர் என்கிற ஒரு இமேஜ் போயிருச்சுன்னா ஏன் பிரேமலதா திரும்பி வட மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? விஜயகாந்த் எடுத்த ஓட்டு 8%. நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஓட்டு சதவீதம் விஜய் 20% கிராஸ் வருங்கிறோம். நீங்க 8%க்கே இவ்வளவு சேதம் இருந்துச்சுன்னா, ஒரு மைனாரிட்டி அரசு வந்துச்சுன்னா 2006ல விஜயகாந்த் எடுத்த 8%மே ஒரு தொங்கு சட்டசபையாக ஒரு மைனாரிட்டி அரசாக திமுக அரசை கொண்டு வரும்னா, அன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி. அதனால அதுக்கு திமுக சப்போர்ட் தேவை, நிபந்தனைகள் இல்ல. இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே கொடி பிடிச்சு நிற்கிறாங்களே, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு எப்படி இருக்கும்? நீங்க விஜயகாந்த் எடுத்த 8%மே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, விஜய் சொல்லக்கூடிய 20% அதோட 2% அதிகம், 1-2% அதிகம். அதனால எல்லா கட்சிகளுடைய கணக்குகளும் மறுகட்டமைப்பு செய்யப்படும். நான் விசிக, பாமக என்பது உதாரணத்துக்கு சொன்னேன். இது மட்டும் இல்ல, ஜாதிய கட்சிகள், மதத்தை மையப்படுத்திய கட்சிகள், மத சார்பற்ற அணி என்கிற பெயர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருடைய கணக்கும் இந்த தேர்தலில் மாறிடும். 2029 தேர்தலில் விஜய வலுவான கூட்டணியை கட்டமைப்பான்னு பாக்குறேன். இல்ல தேர்தல் பிறகு எப்படி சார் இருக்கும்? அதிமுக விஜய் மீதான நம்பிக்கை அரசியல் கட்சி ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதான் சொல்றேன், ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் மீதான நம்பிக்கை அரசியல் கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் விஜய் பெரிதாக உழைக்காமல் இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கியை வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அபாயகரமானது. ஜனநாயகத்திற்கே பெரிய ஆபத்து, அது பேரிடர் அப்படின்னு பாக்குறேன். ஆனா வீசுகிறது தென்றல் அல்ல, பெரிய சூறாவளி போல் தெரிகிறது. மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். திமுக அலையும் இல்லை, அதிமுக அலையும் இல்லை. விஜய் மீதான அனுதாபலை வீசுகிறது. நான் திரும்பியும் சொல்றேன், விஜய் தன்னை ஹீரோவா புஷ் பண்ணார். முதல்ல தேர்தல் நெருக்கத்துல க்ளோஸாக பாருங்க, தன்னை பரிதாப குரலாக தான் புஷ் பண்ணார். நான் உங்களுக்காக தான் வந்தேன், என்ன ஒடுக்க பாக்குறாங்க, என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பாக்குறாங்க. நீங்க எத்தனை வடிவங்கள் கொடுத்தாலும் விஜயனுடைய குரல் தேர்தல் நெருக்கத்துல பரிதாப குரல் தான். அந்த பரிதாபத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தன்னை ஒரு விக்டிமா காட்டுறது, தானே பாதிக்கப்பட்டவங்க காட்டுறது. இது ஒரு 35 வயதுக்கு மேல் உள்ளவங்ககிட்ட போய் சென்றிருக்குமா? 35 வயசு கீழே இருக்கிறவங்க ரசிகர் மனப்பான்மையில இருப்பாங்க, வாக்களிப்பாங்க. இந்த 35 வயசுக்கு மேல இருக்கவங்க எப்படி சார் போயிருக்கும்? அதான் நான் கேட்கிறேன். 35 வயதுக்கு மேல இருக்கிறார், ஒரு பக்குவப்பட்டவர், இவருடைய ஓட்டுக்கு இரட்டை வேல்யூ. இந்த பையன் பாவம் 18 வயசு முதல் ஓட்டு தான், அதனால இவன் ஓட்டு உப்புக்கு சப்பானி 50% மட்டும் எடுத்துக்கங்க, 1/2% ஓட்டு. தேர்தல் ஆணைய புள்ளிவரம் என்ன சொல்லுது? 2.25 கோடி ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு இருக்கு. அதுல 80% அவர் எடுத்திருந்தாருன்னா தேர்தல் முடிவுல 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நான் சொல்றது தவறா கூட இருக்கலாம். 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நீங்க ஓட்டு பெட்டியை திறந்து எண்ணி விஜய் 1 கோடி ஓட்ட கிராஸ் ஆயிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளின் நம்பிக்கை பெற்றவரை மாறிடுவார்ல. சோ அந்த கணக்குகளை மாற்றுவார் விஜய். வர்ற தேர்தலில் கணக்கு நான் எந்த அடிப்படையில உறுதியா சொல்றேன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் மத ரீதியாக வாக்களிக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கமும், பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகள் பாஜக பக்கமும் இருக்கு. நான் நேற்று களத்துக்கு போய் பார்த்தேன், சிறுபான்மையினர் வாக்குகளையும் விஜய் எடுத்திருக்கிறார், பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளையும், கோர் பிஜேபி ஓட்டையும் விஜய் எடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுல ஒரு மதங்களை கடந்த வாக்கு கலாச்சாரம் முதன்முறையாக உருவாயிருக்குன்னு பாக்குறேன். அந்த வகையில விஜய் கவனிக்க வைக்கிறார். பட் அதுவும் ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க. அவர் கத்துக்கிட்டு வராரா, உழைச்சு வராரா, தெரிஞ்சு வராரா, அது 2வது. பட் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு.
நான் ஜேர்னலிஸ்டா கண்ணால பாக்குறேன், அதே பதிவு செய்யறேன். எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், விஜய் வர்றது நல்லது கெட்டதுன்னு பார்வை இருக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பதிவு செய்யறதுன்னு என்னோட கடமை. அந்த வகையில மக்கள் வந்து விஜய்க்கு பெருவாரியா வாக்களித்து விஜயால யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக அதிமுக மட்டும் தானே, நாம் தமிழருக்கு பாதிப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? நாம் தமிழரும் சேதமாகுது. ஆனா அது வந்து ஒரு பெரிய சேதமாகாதுன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் குறையும். ஆனா அது வந்து திமுக அதிமுகவுக்கு இணையாக இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு இலவசங்களே அறிவிக்கல, தனி ஒரு மாற்று சக்தின்னு தான் கடைசி வரை காட்டியிருக்கிறார். அப்ப அந்த ஓட் பேங்க் வந்து உடையாது இல்ல. நீங்க திமுக 2000 மகளிர் உரிமை தொகை, அதிமுக 2000, விஜய் 2500, சீமான் ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி அது மாற்றுதான் அந்த வகையில. அதனால அவரை பெருசா சேதப்படுத்தாது, ஓரளவு தான் சேதப்படுத்தும். ஓகே சார், நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ சார்.